தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். டிவிக்கு இந்த எலெக்ஷன்ல எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ண போறாங்க, இதை எக்ஸிட் போல்ஸ் முடிவுகள்னு பல பேரும் சொல்லியாச்சு. ஆனால் ஆக்சிஸ் மட்டும் துண்டா ஒரு மேட்டர் சொல்லியிருந்தாங்க, டிவிக்கு ஆட்சியை பிடிச்சிரும் அப்படின்ட்டு. சரி, அவங்க எது ஓவர் இமேஜினேட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த பெரிய ட்விஸ்ட் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய மனுஷங்க, ஆக்சுவலாக ஒரு காலத்தில் தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்ந்து இவர் தான்ப்பா போலீஸு அப்படின்னு பேர் எடுத்த ஒருத்தர், அவர் சில விஷயங்களை கணிச்சிருக்காரு. பல பேரும் சர்ப்ரைஸு. குறிப்பாக டிவிக்கு கேடட்ஸ் இருப்பாங்களே, அவங்க சந்தோஷம். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, சூப்பர் சார் அப்படின்னு அவரை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்கு அந்த விஷயம் சார்ந்து அதை பற்றி பேச போகிறோம். அண்ட் இப்போ அரசியல் காலத்தில் இந்த May 4th வச்சு என்னென்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இளையராஜா அவர்கள் இசை மேதை, இசை ஞானி, வார்த்தைகளை விவரிக்க முடியாதுங்க. கிட்டத்தட்ட இசை உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கடவுள் ஸ்தானம் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்பேற்பட்ட அவர் எம்பி ஆனார்ல, எந்த பார்ட்டியோட டிக்கெட்டில் எம்பி ஆனார்? பிஜேபி. ஆப்வியஸா பிஜேபி மூலமாக எம்பியான இளையராஜா அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாரா? இந்த கேள்வி முதல்ல விட கேட்டுறேன், இப்போ நடந்ததை சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இளையராஜா சாரோட யூடியூப் சேனல் இருக்குல்ல, அதில் ஒரு பாட்டை பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க. மற்ற நேரத்தில் பண்ணியிருந்தா இவ்வளோ பெருசாலாம் பேசியிருக்க மாட்டாங்க. வாக்கு எண்ணிக்கை நடக்க போதில் இந்த நெருக்கத்தில் பண்ணிட்டாரா, அதனால பல பேர் அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன பாட்டுனா, சின்ன தம்பி உன்னை நம்பி இந்த நாடு காத்திருக்கு. என்னது? சின்ன தம்பி உன்னை நம்பி இந்த நாடு காத்திருக்குன்னு அந்த லிரிக்ஸ் வருது. இந்த பாடல் இடம்பெற்ற படம் இது எங்கள் நீதி, 1988 ரிலீஸ் ஆன படம். யார் இயக்குனர் தெரியுமா? விஜய் சாரோட அப்பாவான எஸ்ஏசி இயக்குன இந்த படத்தில் நிழல்கள் ரவி, ராம்கி, ராதிகா, விஜய் அவர்கள் நடிச்சிருக்காங்க. விஜய் குழந்தை நட்சத்திரமா இந்த படத்தில் வந்திருப்பாரு. இந்த படத்தில் நடிச்ச இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்குல்ல, இதை எடுத்து நீங்கள் ஃபோட்டோவை மேலே தம்பா யூஸ் பண்ணி போடுறது வேற. ஆனால் விஜய் அவர்கள் இருக்க மாதிரி அந்த போர்ஷனை எடுத்து அதுக்கப்புறம் இந்த பாட்டை பதிவேற்றம் பண்ணியிருக்காங்களே, இதுதான் இந்த நேரத்தில் பலரும் பேச வச்சிருச்சு. அப்படின்னா இந்த பாடல் வரிகள் கரெக்டாக விஜய் சாருக்கு பொருந்தது. அப்போ இளையராஜா சார் விஜய் சாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரோ, டிவிக்கு பக்கம் நிலைப்பாடு எடுக்கிறாங்களோ, அப்படி இல்லைன்னா நாளை பின்ன தொங்கும் சட்டசபை அமைதின்ற பட்சத்தில் என்டிஏ கூட்டணியோடு டிவிக்கே போயிடும் போல இருக்கே, அதுக்கான சிக்னலை இளையராஜா அவர்கள் கொடுத்துட்டார் போல இருக்கேன்னு 4 வாயில் 4 விதமாக பேச ஆரம்பிச்சாச்சு. ஆனால் அதுக்கு விதை போட்டிருக்கிறது இந்த பாடல் அவங்க பதிவேற்றம் பண்ணியிருக்கிறதா. பார்ப்போம், May 4th தெரிஞ்சிடும் என்ன ஆக போகுது, ஏது ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. அவர் தெரியாதுல ஒருத்தர், கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் அவர் பரிச்சயம்னு நினைக்கிறேன். இப்போ அவர் யூடியூப் சேனலில் நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்காரு. கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய ஒரு டீட்டெயிலாக சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. ரவி ஐபிஎஸ் அவர்கள், தாம்பரத்தோட முன்னாள் கமிஷனருங்க, இவர் எக்ஸிட் போல்ஸ் முடிவு வெளியிட்டு அப்படி இருக்கும், இது போல விஷயத்த ஹேண்டில் பண்ணியிருக்காப்புல. இப்போ எப்பவுமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சர்வீஸில் இருக்கும்போது இது போல விஷயங்களை பண்ண வாய்ப்பே இல்லை. ஒரு அரசியல்வாதி சார்ந்த அரசியல் பற்றி பேசுறதுக்கோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கடிவாளம் கிடையாதுல்ல, அவங்களும் மனசில் நினைக்கிறத என்ன வேணாலும் பேச முடியும்ல. அந்த வகையில் எக்ஸிட் போல்ஸ் ரிசல்ட்டை அவர் வெளியிட்டிருக்காருங்க. அதில் என்னென்ன சொல்கிறாப்புல, 2340 ஓய்வு பெற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ், அதாவது ஒரு தொகுதிக்கு 10 பேர்னு வச்சிங்கன்னா 2340 பேர் வந்துடுவாங்களா 234 தொகுதிக்கு. ஓகே, இவ்வளோ பேரை வச்சுக்கிட்டு ஒரு தொகுதிக்கு 100 பேர் வீதம் நாங்கள் கருத்து கணிப்பு நடத்தணும். எப்படிங்க, யாருக்கு ஓட்டு போட்டுறீங்க அதுன்னு கருத்து கணிப்பு நடத்தணும். கிட்டத்தட்ட 2,34,000 வாக்காளர்கள். ஒரு தொகுதிக்கு 100 பேர்னா எத்தனை பேர்? 2,34,000 வாக்காளர்கள். இவங்க எல்லார்கிட்டையும் கருத்து கேட்டோம். அது ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னா, தாவேகா 41% வாக்குகளை பெறும் அப்படின்னு அந்த எக்ஸிட் போல்ஸ் மூலமாக இவர் சொல்லியிருக்காரு. இப்போ ப்ரோ, ஓட்ஸ் அதிகமாக வந்தாலும் பிரயோஜனம் பெருசாக இல்லையே, தொகுதிகள் அதிகமாக ஜெயிக்கணும்ல, அதுதானே பேசும் அப்படின்னு கேட்பீங்க. அந்த கேள்விக்கான பதிலாக ரவி அவர்கள் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸிட் போல்ஸில் என்ன சொல்கிறாப்புல, 121 தொகுதிகளில் தாவேகா ஜெயிக்கொன்றாருங்க. மெஜாரிட்டி எவ்வளோ? 118. 234 118. 118 விட அதிகம்ன்றது தான் அவர் கொடுத்துருக்க எக்ஸிட் போல்ஸோட ரிசல்ட்டாக இருக்குது. அண்ட் இன்னும் சில விளக்கத்தை அவரே கொடுக்குறாரு. எதுக்காக விஜய்க்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்டோம் அந்த கருத்து கணிப்பு நடத்தும் போது. அப்போ அவங்க சொன்னாங்க,
இல்லைப்பா வீட்டில் குழந்தைங்களாம் வற்புறுத்தினாங்க, எங்கள் பேர பசங்க வற்புறுத்தினாங்க, சரின்ட்டு நாங்கள் அவங்களுக்காக போட்டோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பல பேருக்கு முரண்பாடு ஏற்படலாம். குழந்தை கேட்டால் ஐஸ்கிரீம் வாங்கிக்கலாம், சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம், என்ன ஓட்டலாமா போகிறது அப்படின்ட்டு. ஓட்டு போகிறது என்ன தப்பு? இதை நான் ஓப்பனாக கேட்க விரும்புகிறேன். ஏன்னா குழந்தைங்க கேட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. மேபி பேரண்ட்ஸ் வேணா விஜய்க்கு போட்டா அப்படின்றத சொல்ல ஒரு மாதிரி இருக்குனாக்கா அவங்க சொல்லாமல் இருக்கலாம். குழந்தை ட்ரிகர் பண்ணி விட்றப்ப சரி எனக்கும் தோணுச்சு நான் போட்டேன், இல்லை என்ன தப்பு அப்படின்னு அவங்க நினச்சிடலாம், கன்வின்ஸ் ஆகிடலாம். இதைத்தான் இங்கே வெளியே நம்மளுக்கு தெரியுது. ரைட்டு, காலங்காலமாக திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க கூட இந்த முறை விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ட்டு இந்த கருத்து கணிப்பு மூலமாக அந்த வாக்காளர்களே சொன்னதா ரவி அவர்கள் இப்போ சொல்லியிருக்காங்க. இது பெரிய ஸ்டேட்மெண்ட் மக்களே. ஏன்னா நேஷனல் மீடியாவுக்கு என்ன தெரிய போகுது இங்கே இருக்கிற அரசியல் பற்றி அப்படின்னு ஆக்சிஸை பல பேரும் கை ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ரவி அவர்கள் இங்கே சர்வீஸில் இருந்தவர், அவர் இப்போ ஏற்பட்ட விஷயத்த சொல்லவே தான் இங்கே நிறைய கட்சிகளும் என்ன தப்பாக இருக்கே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிவிகே கேடர்ஸ்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர் சார், செம்மையாக சொல்லியிருக்கீங்க சார், இதான் சார் நாங்களும் நினச்சோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டால் யாரை கேட்டாலும் டிவிக்கே தான் ஓட்டு போட்டால் விசிலுக்கு போட்டுன்றாங்க. ஆனால் கருத்து கணிப்பு பார்க்குறப்ப முடிவு வேறு மாதிரி வருது. எங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சு, இப்போ நீங்கள் சொன்ன மூலமாக புரிஞ்சிருச்சுன்னு பல பேரும் ரவி அவர்கள் சார்ந்து ஃபயர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் விஜய் சாருக்கு ரவி அவர்கள் வாழ்த்து சொல்லியிருப்பாங்களா? இதுக்கு முன்னாடி சார்ந்து சொல்கிறேன். அப்படி வாழ்த்து சொன்னால் கூட ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் அவங்களுக்கு வைக்கிற பேர் என்ன தெரியுமா? இங்கே இருக்க சில கூமுட்டை கூட்டம் தற்கொலைன்னு வைக்கிறாங்க. எப்படி? நீ நல்லா படித்தவனா இரு, நல்ல பதவியில் இரு, நீ கட்டி ஆண்ட ஒரு பெரிய ஆஃபீஸில் கூட இருந்துக்கிய, ஆனால் இவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, தாவைக்காக சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தற்கொலை அப்படின்னு ஒரு அடைமொழியை வைக்கிறானுங்க. பார்த்தீங்களா? எனக்கு என்ன தெரியுமா ஆசை? தற்கொலைன்னு மற்றவனை கை காட்டி நீ சொல்கிறேன்னா உன் தகுதி என்னவா இருக்கும் அதை பார்க்கணும் தான் எனக்கு ஆசை. ஏன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸர் சார்ந்து உங்கள் வாயிலிருந்து இந்த வார்த்தைலாம் வந்துடுது அப்படின்னா சாதிச்சவங்க சார்ந்தே வருதுனாக்கா நீ என்னத்தை கைட்டிருப்ப? எனக்கு அதை பார்க்கணும் பெரிய ஆசை இருக்குது. ஏன்னா ஈஸியாக கை காமிச்சு ஒருத்தனை குற்றம் சாட்டிடலாங்க. அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களான்னு பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அதிகபட்சம் மற்றவங்க தற்கொலைன்னு டைட்டில் கொடுக்குறவங்களாம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டில் ஒரு ஃபேன் ஓடுமா, ஏசி ஓடுமா, 4 பேரை திட்டி கமெண்ட் போடுவீங்களா? அதுக்கப்புறம் உங்கள் அடையாளம் இதன் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா அரசியல் கட்சியில் ஏதோ ஒரு சித்தாந்தத்தை உங்கள் மனசில் விதைக்குதுனாக்கா அதோட உண்மை நம்பிட்டு உட்காராதீங்க. இப்படி நம்புறதுனால தான் கடைசி வரைக்கும் உங்களை வச்சு எல்லாருமே மேலே வர வேண்டியதாக இருக்கும். இந்த விஷயத்தை மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. ஒரு நடிகரை பார்த்து ஓட்டு போடுங்க, நான் எப்போவுமே உங்களை இன்சிஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனால் இவங்க இது வரைக்கும் ஆண்டிருக்காங்களா, நல்லாட்சி இருக்கா இல்லையா இதை பாருங்கள். புதுசாக வரன்றாங்களா, ஏதோ பண்ணுறேன்னு சொல்கிறாங்களா, அதை நம்பலாமா? தொகுதிக்கு போயிட்டு தொகுதி பிரச்சனையை அசம்பிளியில் பேசுவாங்களா, அதை பாருங்கள். இதெல்லாம் பார்த்து ஓட்டு போடுங்க. நடிகர் பின்னாடி போங்க, நானும் உங்களை எப்போவுமே சொல்லவே மாட்டேன் அந்த தப்பை. ஆனால் எதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? தற்குறி. தற்குறின்ற வார்த்தையை நிறைய பேரும் ப்ரொனவுன்ஸ் பண்ணி மற்றவங்களை திட்டியே அந்த நெகட்டிவான வார்த்தையோட பாசிட்டிவாக மாறிக்கிட்டு இருக்கு. தற்குறின்னு சொன்னால் பெருமைப்படுற அளவுக்கு பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி சங்கின்ற வார்த்தையை முதல்ல ஆரம்பித்தாங்க, அப்புறம் தற்குறி. அதுவும் இல்லாமல் தற்குறி நீங்கள் திட்டுறது வேற யாரையும் இல்லை, நம்ம மக்களை தான். இந்த பேசிக்கே தெரியாமல் பல பேரும் பேசி திட்டுறீங்கனாக்கா என்னத்தை சொல்கிறதோ மக்களே. அவ்வளோ தூரம் முட்டாள மக்கள் இருக்கானான்னு தெரியல, நிறைய பேர் இப்படி மாற்றி வச்சிருக்கானான்னு தெரியல. டி ராஜேந்திர அவர்கள் ஐயா பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், அறிமுகம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தலைவன் பயங்கரமாக பேசியிருக்காப்புல, உணர்ச்சி பொங்க பேசியிருக்காப்புல. என்ன சொல்லியிருக்காரு? விஜயை பார்த்து பயந்து போய் தான் தற்குறி அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படின்னா மற்றவங்க எல்லாரும் அறிவாளிகளா அப்படின்னு கேட்டிருக்காரு அண்ணன். நம்ம மனசு ஒரு கேள்வி கேட்டோம் பார்த்தீங்களா, அதான் அண்ணனும் கேட்டிருக்காரு. நேரம் நல்லா இருந்து அதிர்ஷ்டமும் நல்லா இருந்துட்டா அவ்வளோதாங்க, கொடுக்கறது ஃபுல்லாக கூறிய பிடிச்சிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றாரு. இது உண்மைதான். இன்னைக்கு படித்தவங்க அதிகமாக இருக்க கட்சின்னு கேட்டால் எதை சொல்லுவீங்க? தற்கொலை கூட்டம்னு ஒரு கட்சியை சொல்கிறீங்களா, அவங்கள கை காட்டுவீங்களா? படிக்காதவங்க அவ்வளோ பேர் இருக்காங்களா அதில்? இல்லை படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்களா? இதை நான் எதனா சொன்னேனாக்கா என்ன அந்த கட்சிக்காரன் முத்திரை குத்துவீங்க. எனக்கு எதுக்கு? ஜஸ்ட்டு கேள்வியை கேட்டேன், உங்களை சிந்திக்க வைக்கிறது மட்டும் தான் என் வேலை, நீங்கள் சிந்திச்சுக்கிங்க. நாகை, நாகூர் இந்த 2 பகுதிகள் சார்ந்த விஜய் அவர்கள் பயணம் செய்கிறத அறிவிச்சிருந்தாங்களே, அந்த பயணம் இன்னொரு நாளுக்கு மாற்றப்பட்டுருச்சுங்க, கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ கடைசி நேரத்தில் ஆக்சுவலாக விஜய் அவர்கள் வேளாங்கண்ணிக்கு வராருன்ற விஷயம் முதல்ல தெரிஞ்சது பாருங்க. தாவைக்கவனெல்லாம் கொடியோடு கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன சின்ன பொடிசுங்க அவ்வளோ பசங்க வந்து அந்த சர்ச் முழுக்க நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே திருப்பலிலாம் நடந்திருக்கும், திருப்பலி பிரார்த்தனைலாம். அதை எந்த அளவுக்கு பாதிப்படையை செய்ய வைக்க முடியுமோ அவ்வளோ அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா கடவுள்கள் வாடுற இடமா பார்க்கப்பட்டு இருக்கு ஒரு தேவாலயமும். அங்கே போய் டிவிக்கேன்னு கத்திக்கிட்டு இருந்தா கடுப்பாக இருக்காது? அங்கேருந்த மக்கள் முகசுடிப்புக்குள்ளானாங்க, என்னப்பா இந்த பசங்க இங்கே வந்து இப்படி ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அதை விட்டு அங்கேயும் போயிட்டு ஆர்வ கொளர் வேலைலாம் காட்டக்கூடாது. ஒரு பக்கம் டிவிக்கை சார்ந்து விமர்சனம் முன்வைக்கப்படுதுன்னா அது சரியாக இருந்தால் அதை நம்ம பேசுகிறோம். இன்னொரு பக்கம் அவங்க செய்கிற தவறுகளையும் சுட்டி காட்டியே தீரணும். இதுவும் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம். நல்ல வேளை விஜய் அவர்கள் அங்கே வரல, வந்திருந்தா யோசிச்சு பாருங்க. ஓகே. ஆனால் நயனார் தமிழக பாஜக தலைவர் இவர் என்ன சொல்லியிருக்காரு?
கருத்து கணிப்பு மேலலாம் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாதுப்பா அப்படின்றாரு. இது எப்போ நடக்கிறதாங்க? ஒரு குறிப்பிட்ட கட்சி சார்ந்து அதை பூஸ்ட் பண்ணுற மாதிரி கருத்து கணிப்பு முடிவுகள் வந்துச்சுனாக்கா சூப்பர், மக்கள் மனசோட பிரதிபலிச்சிருக்காங்க அப்படின்வாங்க. அப்படி இல்லை நெகட்டிவாக வருதுனாக்கா ஆஹா யார் நம்புவா அப்படின்வாங்க. இது எல்லா தலைவர்களும் பண்ணுறது தான். அதெல்லாம் கருத்து திணிப்பாக தான் நான் பார்க்குறேன். இப்போது அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. தாவேகா ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்காதுன்னு சொல்லியிருக்காப்புல அண்ணன் நயினார். ஒரு தொகுதியில் கூடனா விஜய் அவர்களும் 2 தொகுதியிலையும் தோற்பார்னு அர்த்தம். இது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? அண்ணன் செங்கோட்டையன் இவர் என்ன சொல்றாரு, நயினாரோட இறுதி தேர்தல் இதுதான் சொல்லியிருக்காருங்க. இதுக்கப்புறம் அவர் கட்சி பதவி தொடருமா இல்லையான்றத அவங்க கட்சி மேலிட முடிவு பண்ணுன்னு சொல்லியிருக்காரு சூசகமா. எல்லார் வீட்டில இருந்தும் விசிலுக்குன்னு கண்டிப்பா ஒரு ஓட்டாச்சு போயிருக்கும் அப்படின்றாரு. இந்திய சரித்திரத்துல தாவேகா கண்டிப்பா வரலாறு படைக்கும். அமைச்சரவை பட்டியல் ஆக்சுவலாக இது வரைக்கும் நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் செய்தியாளர்கள் இந்த கேள்வியை கேட்டாங்க, ஏங்க இன்னும் நீங்கள் ஜெயிப்பீங்களா தோப்பீங்களான்னு தெரியல, அதுக்குள்ளே தாவேகா சைடில் அமைச்சரவை பட்டியலாம் உருவாக்க ஆரம்பிச்சிட்டீங்களாமே, யார் கல்வித்துறை அமைச்சர், யார் அந்த துறை அமைச்சர், அதுன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா யோசிச்சு பாருங்களேன், புஷி ஆனந்த் அவர்கள் கல்வித்துறை அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சரா ஆதவ் அர்ஜுனா, அடுத்தடுத்து நிர்மல்குமார் அவர்கள் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர். இப்படி ஒவ்வொருத்தராக பிரித்து நம்ம பார்த்தோம்னாக்கா இதுவே ஒரு மாதிரி புதுசாக இருக்குல்ல. ஆரம்பத்தில் புதுசாக தான் இருக்கும், ஆண்டவங்கள்லாம் முதல்ல ஆரம்பத்தில் புதுசாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க, ரைட்டு. இது போல விஷயம் நகைப்புக்குள்ளானதாக பல பேர் சோஷியல் மீடியாவில் பேச ஆரம்பிச்சாங்க. இதுதான் கேள்வி அவர்கிட்ட முன்வைக்கப்பட்டுச்சு. அப்புறம் என்ன சொல்லிட்டாரு, அமைச்சரவை பட்டியல் இல்லைங்க, இதை பற்றில இந்த நேரத்தில் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு அவர் அதுக்கு பதில் சொல்ல மறுத்துட்டாப்புல. அதை கிராஸ் ஓவர் பண்ணிட்டாரு. சரி ரைட்டு விடுங்க. ஸ்டாலின் அவர்கள் இவர் இன்னும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றதை மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். பிகாஸ் அவ்வளோ தூரம் பரப்புரை சார்ந்து வேலை பார்த்துருக்காங்க திமுக. இவ்வளோ எலெக்ஷனை பார்த்த பார்ட்டியாச்சு, அவங்க லேஸ்டில் விட்டுருவாங்க. என்ன சொல்கிறார் ஸ்டாலின் அவர்கள், தேர்தலில் கழக தோழர்கள்லாம் நிறைய உழைச்சிருக்கீங்க, அதோட பலனை வர 4ஆம் தேதி எல்லாம் பார்க்க தான் போகிறோம். ஒரு துளி அளவு கூட மாற்றம் கிடையாது. நம்ம பார்க்க போகிற ரிசல்ட் இருக்குல்ல, நாம தான் ஜெயிக்க போகிறோம். எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்ற கொள்கையில் பயணிக்கிறது தான் நம்ம திமுக, நம்ம ஆட்சி. இது இந்த முறையும் தொடரும்னு அவர் ரொம்ப ஆணித்தரமாக சொல்லியிருக்காருங்க. ஆனால் வைகோ அவர்கள் இவர் என்ன சொல்கிறாரு, அதிமுக தாவேகாவுக்கு சாதகமாக ஒரே ஒரு கருத்து கணிப்பு மட்டும் தான் வந்திருக்கு. மற்றபடி பெரும்பாலான எக்ஸிட் போல்ஸ் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு ஆதரவாக தான் வந்திருக்கு. வாக்கு என்றப்ப உண்மை நிலவரம் தெரிய போகுது, கொஞ்சம் காத்துருங்களேன். திமுக கூட்டணி தான் இந்த வாட்டியும் ஆட்சி அமைக்கும்ன்றத நான் ஆழமாக நம்புறேன்னு அண்ணன் வைகோ சொல்லியிருக்காரு. அடுத்து அண்ணன் செல்வ பெருந்தகை இவர் சொல்கிறாப்புல திமுக கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேலே கண்டிப்பாக ஜெயிக்கும்னு. இதே ஸ்டேட்மெண்ட்டை கட்சி பேரை மட்டும் மாற்றி இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு அண்ணன் கடம்பூர் ராஜு. பாஜக கூட்டணி இருக்குல்ல, அது அதிமுக பாஜக கூட்டணி, இவங்க கிட்டத்தட்ட 200 தொகுதிகள் மேலே ஜெயிப்பாங்கன்னு அவங்களும் சொல்கிறாங்க. எல்லாரும் 200 மேலே ஆசைப்படுறாங்கனாக்கா, இப்படி ஒன்று நடந்துச்சுனாக்கா டிவிக்கே பெருசாக ஓட்டை பிரிக்கலாம்னு அர்த்தம். ஆனால் இது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரைட்டு. கம்யூனிஸ்ட் கட்சியினர் திமுக கூட்டணியில் இருக்கவங்க அவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, விஜய் ஆட்சி அமைப்பார் அப்படின்னு அந்த ஒரு கருத்து கணிப்பில் மட்டும் சொல்லியிருந்தாங்களே, இது யாராச்சும் ஏற்றுக்குவீங்களா, நீங்கள் நம்புவீங்களா அப்படின்ட்டு பத்திரிகையாளர் பார்த்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கம்யூனிஸ்ட் கட்சியினர். ஒரு இடத்துல என்ன சொல்லிட்டாங்க, ஏங்க நீங்கள் நம்புறதெல்லாம் விடுங்க, விஜயை நம்ப மாட்டார், ஏதோ முதல் எலெக்ஷன் தான் இது, முதல் எலெக்ஷன் ஆட்சியை பிடிப்பாங்கன்னா யார் நம்புவா, அவருக்கே நம்பிக்கை இருக்காது, விரும்புகிற கருத்தை தான் திணிச்சிருக்காங்க, அதுதான் இந்த கருத்து கணிப்பு, இது எல்லாம் ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அப்படின்னு அவங்க அசால்ட்டாக சொல்லிட்டு கிராஸ் ஓவர் பண்ணிட்டு போயிட்டாங்க. அடுத்து அண்ணன் எல் முருகன் அவர்கள் இவர் என்ன சொல்கிறாரு, இவ்வளோ நாளாக காத்துட்டு வந்துட்டோம், இன்னும் ஜஸ்ட் 2 நாட்கள் தானே, காத்துருங்க, வெற்றி நமக்கு தான், என்டிஏ கூட்டணி தான் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க போதுன்னு இவரும் ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு. இந்த வரிசையில் சுந்தர்சி அவர்கள், எனக்கு மற்ற தொகுதிகளை விடுங்க, அவர் நிற்கிற தொகுதியில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்றதான் பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன்னா பிடிஆரோட லெகசி இருக்குல்ல, அந்த பொலிட்டிக்கல் லெகசி, இதை தாண்டி ஒருத்தவங்க பீட் பண்ணுறாங்கன்னா பெரிய விஷயம் மக்களே. ஆனால் அதெல்லாம் நடக்கிறது 8வது அதிசயம், அது நடக்குதான்னு பார்ப்போம் இந்த முறை ஏதாவது, இல்லைனா அந்த பிடிஆர் கூட தான் இன்னும் அங்கே ஆழமாக பறக்குமான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சுந்தர்சி என்ன சொல்கிறாப்புல, நம்ம கூட்டணி தான் வெற்றி அமோகமாக இருக்குன்றாப்புல, அதுக்கான சமிங்கை பெருசாக தெரியுதுன்றாரு. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்கிறது, எங்கள் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும், அதில் எந்த மாற்ற கருத்து இல்லைன்றாங்க. தமிழிசை அவர்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, டபுள் என்ஜின் பாணி இருக்குல்ல, குழம்பிடாதீங்க, அதாவது மத்தியில் ஆண்டுகிட்டு இருக்க கட்சி மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்காங்க அப்படின்னா டபுள் என்ஜின் கிட்டத்தட்ட எல்லாமே கரெக்டாக நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன், அதை தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. டபுள் என்ஜின் பாணி தமிழகத்திலையும் வரும்ன்றாங்க இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம். இட் மீன்ஸ் இவங்களோட கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும்னு அவங்க இங்கே மறைமுகமாக சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் நடந்திருக்கு, மேனிப்புலேஷன் தான் இல்லைன்னு தான் இப்போ ஆழமாக நம்பிட்டு இருக்கோம். அப்படி நம்புவோம். இந்த மதுரை வடக்கு மதுரை தெற்கு தொகுதிகள் இருக்குல்ல, அங்கே நடந்த வாக்குப்பதிவுகள் சார்ந்து அந்த வாக்குப்பதிவு எந்திரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் திருப்பரங்குன்றம் தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் வைக்கப்பட்டிருக்கு. இங்கே நேற்று நைட் ஒரு 8 மணி வாக்கில் இந்த ஸ்ட்ராங் ரூம் இருக்குல்ல, அங்கே இருந்த சிசிடிவி கேமராஸ் ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் செயலிழந்து போயிருக்கு. சடனாக
இது பல பேருக்கும் பல ஸ்பெகுலேஷன் ஏற்படுத்தி விட்டுருச்சு. நான் ஸ்ட்ராங் ரூமில் சிசிடிவி ஃபுல்லாக சேர எடுக்குதா, எப்படி இது அப்படின்ட்டு. இந்த விஷயம் கேள்விப்பட்டு அதிமுகவினர் இருக்காங்களே, அவங்க கிளம்பி ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. என்ன ஏதோ சொல்கிறாங்க சிசிடிவி அது இதுன்னு சொல்லிட்டு அங்கே பாதுகாவலர்கள்கிட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆனால் இல்லைண்ணே, இங்கே மழை பொழந்ததுன்னா இப்போ அந்த தண்ணி உள்ளே இறங்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதனால தான் இந்த குறைபாடு ஏற்படுச்சே தவிர உடனே சரி பண்ணிட்டோன்னே எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கேவினரும் கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ப்ரெஸ்ஸில், இல்லைங்க நாங்கள் பெரிய டவுட் பட்டுலாம் வரல, ஓகே சொல்கிற வழக்கங்கள் புரியுது, தரையில் வச்சிருக்க மாதிரி இருக்குங்க எந்திரங்களை, இன்னும் தண்ணி அதிகமாக உள்ள ஏறிச்சுனாக்கா எந்திரங்கள் பாழாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, வாக்கு எண்ணிக்கை டைமில் எதுனா தலைவலி ஆகிடுமே அப்படின்னு அவங்க ஒரு இன்புட்டை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஓகே, இதில் தான் நடந்திருக்கு மக்களே. ரைட்டு, இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசு ஒரு வினா இருக்குது. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள். May 4th அன்னைக்கு எந்த ரிசல்ட்டை பார்த்தா நீங்கள் உச்சக்கட்ட அளவுக்கு ஷாக் ஆவீங்க, என்ன ரிசல்ட் அது? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.